கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வீட்டில் தெரிஞ்சிட போது, தெரிஞ்சால் கால் பண்ணி கார்த்திக்கு சொல்லி எப்படியாச்சும் கல்யாணத்தை வந்து எப்படியே நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க யாருக்குமே வந்து சொல்லாமல் சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து ரேவதி கிட்ட போய் பேசுகிறாங்க. ரேவதி கிட்ட பேசி இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படியாச்சும் வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ கதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரேவதியை வந்து எப்படியோ ஒத்துக்க வச்சிடுறாங்க ஃபோர்ஸ் பண்ணி. ரேவதி வந்து ஒரு குழப்பத்தோடையே வந்து வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருது, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சூரியகலா, நம்ம சாமுண்டீஸ்வரி, ரேவதி 4 பேர் மட்டும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து குழப்பத்தோடு வந்து அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா வீட்டில் இருக்க யார்கிட்டயும் சொல்லல, சரி கார்த்தி வந்திருக்காரு, தாத்தா பாட்டி வந்து ஏன் வரல அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ 3 பேருமே முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம மருது வந்து உடனே டக்குன்னு போய் சொல்றாரு, தாத்தா பாட்டி தான் வந்து காசி ராமேஸ்வரத்துல இருக்கிறாங்க, அதனால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்து சாமுண்டீஸ்வரி ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே வந்து பொய்ய சொல்லி எப்படியோ ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி இதுக்கு மேல இவளை விட்டா வந்து கேள்வி கேட்டு சாவடிப்பா, எப்படியாச்சும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். உண்மையிலே வந்து ஒரு அம்மா இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ நான் எதுவும் பார்த்ததில்ல. மருது பற்றி வந்து அவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சால் வந்து அவங்களே வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ மருது பற்றின வந்து உண்மை வந்து வெளியே வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்து ரிஜிஸ்டர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்து கேட்குறாங்க. அங்கே இருக்க ஆள் வந்து மேடம் ரிஜிஸ்டர் வந்து வரப்போகிறாங்க, இன்னும் டைம் ஆகலை, இனிமேல் தான் வருவாங்க, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து வந்ததும் உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேவதிக்கு வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதி ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருக்குது. ஸோ கால் பண்ணாலும் வந்து ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே உட்காந்து கார்த்திக் வந்து டவுட் வந்துடுது, ரேவதி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்களே, ஆஃபீஸ்க்கோ வரல, என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே மயில் வாகனத்துக்கு வந்து கால் பண்ணுறாரு கார்த்தி. கால் பண்ணிவிட்டு சொல்லு சகல அப்படின்னு சொல்லும் போது ரேவதி கிளம்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரேவதி வந்து கிளம்பிட்டாங்களா இல்லைன்னு தெரியலையே, சரி இருங்க பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரோகிணி கிட்ட வந்து கேட்குறாங்க, ரேவதி கிளம்பிட்டாங்களா, அத்தெல்லாம் எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து ரேவதி, அத்தை, அப்புறம் சூரியகலா இங்கே யாருமே காணுமே அப்படின்னு சொல்லும் போது கார்த்திக்கு ஃபுல்லாகவே டவுட் வந்துடுது. எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க, எங்கேயுமே வந்து ரேவதி இல்லை. கார்த்தி வந்து நம்மளோட மயில் வாகனத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ அத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. பார்க்கணும், சரிப்பா நான் போய் உடனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுறாரு, போய் வந்து பார்க்கறதுக்கு வந்து போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தா அத்தை இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஷாக்காக வர்றாரு மயில் வாகனம். அப்புறம் வந்து நம்மளோட கார்த்திக் கிட்ட சொல்கிறாரு, ஆமாப்பா நீ சொன்னது சரிதான், இங்கே தான்ப்பா இருக்கிறாங்க அத்தை, அதுக்கப்புறம் அந்த விளங்காதவன் எல்லாரும் இங்கே தான்ப்பா இருக்காங்க, ரேவதி ஏமாற்றி கல்யாணம் பண்ண போகிறாங்கப்பா, எப்படியாச்சும் ரேவதியை காப்பாத்திட்டுப்பா அப்படின்னு மயில் வாகனம் சொல்கிறாரு. இப்போ வந்து கார்த்தி என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வந்து அவங்க லாயர்கிட்ட வந்து பேசுகிறாரு. அதாச்சும் வந்து ஆல்ரெடி வந்து கார்த்தியும் ரேவதியும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கான வந்து டைவர்ஸை வந்து இன்னும் வந்து வாங்காமல், ரெண்டாவது வந்து இவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது சட்டத்தில் வந்து இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட பேசி, நீங்கள் உடனே அங்கே போங்க சார், நான் அங்கே வர முடியாது, நீங்கள் போயிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்துங்க சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ளீஸ் இந்த ஹெல்ப்பை தயவுசெய்து பண்ணுங்கள். ஆமாம் சார், அது எப்படி அவங்க 2வது மேரேஜ் பண்ண முடியும், அவங்க வந்து இப்போதைக்கு வந்து உங்களை வந்து ஒன்றா தானே இருக்க சொன்னாங்க, ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிறீங்க, எதனா பிரச்சனையா, சரி உங்கள் பிரச்சனை உங்களுக்குள்ள, ஆனால் ப்ராப்பராக டைவர்ஸ் வாங்காமல் வந்து திருப்பி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சாமுண்டீஸ்வரிகிட்ட பேசி எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் வந்து கேஸ் போட வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் உள்ளே வைக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு வந்து கார்த்தி வந்து நல்லா வந்து ஆப்பு வச்சிடுறாரு. ரேவதி வந்து பார்த்திங்கன்னா ரேவதிக்கு இந்த விஷயம் எதுவுமே வந்து தெரியாது. இப்போதைக்கு கல்யாணத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு அதெல்லாம் வந்து எப்படியோ வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க.